ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பெரம்பூர் திருச்சி கிழக்கில் தாவேக தலைவர் விஜய் போட்டி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிடும் 234 தொகுதிகளின் வேட்பாளர்கள், புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்களை இன்று தாவேக தலைவர் விஜய் அறிவித்து அறிமுகம் செய்து வைத்தார். முன்னதாக வேட்பாளர்கள் அறிமுக கூட்ட மேடையில் தாவேக கொள்கை தலைவர்களின் புகைப்படங்களுக்கு விஜய் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். எதிர்பார்க்கப்பட்ட மாதிரியே தாவேக தலைவர் விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகளில் போட்டியிடுகிறார். தாவேக வேட்பாளர்கள் அனைவரும் நாளை ஒரே நாளில் தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி பெரம்பூர் தொகுதியில் போட்டியிடும் விஜயும் நாளை தனது வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. பெரம்பூர் சி. ஜோசப் விஜய், திருச்சி கிழக்கு சி. ஜோசப் விஜய். இளைஞர்களுக்கான தாவேகாவின் வாக்குறுதிகள், விஜய் உத்தரவாதம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் தாவேக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் நடந்தது. இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொண்டு பேசினார். இந்த கூட்டத்தை வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டம் என்று சொன்னார்கள். வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டம் அல்ல, மக்களுக்கான காப்பாளர்களை அறிமுகப்படுத்தும் கூட்டம் என்றார். தேர்தலில் இருமுனை போட்டிதான், நமக்கும் ஸ்டாலின் சார் கூட்டணிக்கும் இடையேதான் போட்டி என்றார். தொடர்ந்து இளைஞர்களுக்கான தாவேகாவின் வாக்குறுதிகளை தாவேக தலைவர் விஜய் பட்டியலிட்டார். அதன்படி 29 வயதுக்கு மேற்பட்ட வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாய் வழங்கப்படும். மாணவர்கள் உயர்கல்விக்கு ஜாமீன் இன்றி 20 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். சுயதொழில் துவங்க 25 லட்சம் ரூபாய் வரை கடனுதவி வழங்கப்படும். தமிழகத்தில் தமிழர்களுக்கு 75% வேலைவாய்ப்பு தரும் நிறுவனங்களுக்கு வரிச்சலுகை, மானியம் வழங்கப்படும். தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் திட்டம் அமல்படுத்தப்படும் என தாவேக தலைவர் விஜய் உறுதியளித்தார். ஸ்டாலின் உதயநிதிக்கு எதிராக களமிறங்குவது யார்? இறுதி வேட்பாளர் பட்டியலில் ட்விஸ்ட் வைத்த ஏபிஎஸ். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடக்க உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் கட்சிகள் தீவிர தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளன. வேட்புமனு தாக்கல் நாளை காலை 11 மணிக்கு தொடங்கி ஏப்ரல் 6 வரை நடக்கிறது. இதனால் கட்சிகள் தங்கள் வேட்பாளரை அறிவித்து வருகின்றன. அதிமுக இந்த தேர்தலில் 167 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. ஏற்கனவே இரு கட்டங்களாக 150 தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருந்தது. முதல் கட்டத்தில் 23 முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றனர். இரண்டாவது கட்டத்தில் 127 பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டது. இதில் 46 சிட்டிங் எம்எல்ஏக்களும் 17 பெண் வேட்பாளர்களும் இடம்பெற்றனர். இந்நிலையில் இன்று 3ஆம் மற்றும் இறுதிக்கட்டமாக மீதமுள்ள 17 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இந்த பட்டியலில் சென்னையில் 12 தொகுதிகள் உட்பட பல முக்கிய இடங்கள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக திருவிக நகர் தொகுதியில் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங்குக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அவர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட உள்ளார். கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலினை எதிர்த்து சந்தான கிருஷ்ணனும், சேப்பாக்கம் தொகுதியில் உதயநிதியை எதிர்த்து ஆதி ராஜாராமும் போட்டியிடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமயபுரம் கோயிலில் அதிர்ச்சி சம்பவம், கான்கிரீட் கூரை இடிந்து பெண்ணுக்கு சோகம். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவது வழக்கம். அவ்வாறு வரும் பக்தர்கள் இரவு கோயில் வளாகத்தில் தங்கி காலையில் அம்மனை தரிசனம் செய்வர். அதன்படி தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த 32 வயதான நதியா தனது உறவினர்களுடன் சமயபுரத்திற்கு பாத யாத்திரையாக வந்துள்ளார். கோயில் வளாகத்தில் நதியா மற்றும் உறவினர்கள் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தனர்.
அப்போது கான்கிரீட் கூரை இடிந்து அங்கு படுத்திருந்தவர்கள் மீது விழுந்தது. இதில் நதியா சம்பவ இடத்திலேயே இறந்தார். அவரது பெண் உறவினர்கள் 2 பேர் பலத்த காயமடைந்தனர். அங்கிருந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் காயமடைந்தவர்களை அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். சமயபுரம் கோயில் வளாகத்தில் நடந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. போலீசார் சன்னதி வீதிகளில் பேரிகார்டுகளை வைத்து அடைத்து சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். திமுக செய்த அனைத்து ஆலய திருப்பணிகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். தமிழக முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது: திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் சன்னதி முன் மண்டபத்தில் தங்கியிருந்த தஞ்சை மாவட்டத்தைச் சேர்ந்த பக்தர்கள் மீது நள்ளிரவில் கான்கிரீட் மேற்கூரை இடிந்து விழுந்து ஒரு பெண் உயிரிழந்த செய்தி மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது. அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். கடந்த 2023ஆம் ஆண்டு வரிசை வளாக மண்டபங்கள் மற்றும் கடந்த 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம்தான் அமாவாசை மண்டபம் மற்றும் குங்குமக்கூடம் முதலானவற்றை திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். கும்பாபிஷேகம் நடந்து 4 ஆண்டுகள் கூட முழுமை பெறவில்லை. இந்த நிலையில் கோவில் மண்டபத்தின் மேற்கூரை இடிந்து விழுவது என்பது திமுக அரசு எந்த லட்சணத்தில் ஆலய திருப்பணிகளை மேற்கொண்டு வருகிறது என்பதற்கான வெளிப்படையான சான்றாகும். பக்தர்களின் காணிக்கை நிதி பல கோடிகளை செலவு செய்தோம் என்று கணக்கு காட்டும் திமுக அரசு உண்மையில் பக்தர்களின் உயிரை எத்தனை துச்சமாக நினைத்து கொண்டிருக்கிறது என்பதே இதன் மூலம் தெரிய வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இவர்கள் செய்ததாக கூறும் அனைத்து ஆலய திருப்பணிகளையும் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த துயர சம்பவத்திற்கு பின்னணியில் உள்ள அனைவரின் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கோபாலபுரத்திற்கு முறைவாசல் செய்வதே தனது பணி என்று நினைத்து கொண்டிருக்கும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறியதற்கு பொதுமக்களிடம் பதில் சொல்லியே தீர வேண்டும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். விஜய் பிரச்சாரத்துக்கு அரசு தான் தடை விதிக்குது அப்படின்னு சொல்லி எது வந்தாலும் யாரும் வாழ்த்த மாட்டாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது குறை சொன்னா அது சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஏன் போய் அவரை போய் தடுக்க போறோம்? நீங்க தேர்தல் அறிக்கை இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு கொடுக்க போறாரு. தலைவர் அறிவிச்சிட்டாங்களே நேற்று. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு வெளியிடுறாங்க. கேட்டிருக்கான், நிறைய கேட்டிருக்கான், ஏற்கனவே செஞ்சிருக்கான். உங்களுக்கே தெரியும். இன்னும் அந்த தொகுதி மேற்கு தொகுதி மட்டும் இல்ல, திருச்சி மாவட்டம் மட்டும் இல்ல, டெல்டா பகுதிகளுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வருவதற்கு தொடர்ந்து நானும் தலைவரால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அனைவரும் பாடுபடுவோம். எங்களுக்கு உங்களுடைய ஆதரவு தான் முக்கியம். இல்ல கேட்டா அவங்க சொல்றது எப்படி வாய்ப்பு, நிதிநிலை இருக்கு, அதுக்கெல்லாம் என்ன நிறைய இருக்கு, விஷயம்லாம் இருக்கு, அது கொடுக்குறாங்களா என்ன, காலப்போக்கில் அது நடக்குது. அதிமுக வந்து முக்கியமான தலைவர்கள், அதாவது அமைச்சர்கள் போட்டியிட தொகுதிகளை வந்து கூட்டணிக்கு ஒதுக்கிட்டாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க தொகுதி கூட அமமுக ஒதுக்கிட்டாங்க. நீ இப்ப என்ன அவ சரியில்லைங்க. நீ போர்க்கொடி தூக்கும் ஜாதி சங்கங்கள் போஸ்டர் ஒட்டி எதிர்ப்பு. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் தொகுதி மட்டும் பாரதிய ஜனதாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதியில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். ராஜபாளையம் தொகுதியை தமிழக பாரதிய ஜனதா நிர்வாகியும் முன்னாள் எம்எல்ஏவுமான கோபால்சாமி எதிர்பார்த்தார். அவருக்கு அந்த தொகுதி ஒதுக்கப்படாமல் ஜான் பாண்டியன் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தாமரை சின்னத்தில் அக்கட்சி போட்டியிடுகிறது. ஜான் பாண்டியன் மனைவி போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ராஜபாளையம் தொகுதியை நாயுடு சமூகத்திற்கு ஒதுக்க வேண்டும் என தமிழக பாரதிய ஜனதாவில் ஒரு தரப்பினரும், மாமன்னர் திருமலை நாயக்கர் இளைஞர் நலச்சங்கம், தமிழக தெலுங்கு முன்னேற்ற சங்கமும் போர்க்கொடி தூக்கியுள்ளன. விருதுநகர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதாவுக்கு ஒரு தொகுதி மட்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதிலும் முக்குலத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன் போட்டியிட உள்ளார். மாவட்டத்தில் பெரும்பான்மையாக உள்ள தெலுங்கு பேசுகிற நாயுடு சமுதாயத்தினருக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படவில்லை என போஸ்டர்கள் ஒட்டி அந்த சமூகத்தைச் சேர்ந்தோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.